ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? புதிய நாளை கர்த்தர் நம்மை காணும்படியா கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய நாளை காணும்படியா செய்த என் தேவாதி தேவனுக்கு மனதார ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்கள் போகட்டும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாய் அர்ப்பணிப்போமா? எனக்கு அருமையானவர்களே, எண்ணிக்கையின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது இறை வார்த்தை. எண்ணிக்கையின் என்னாகும் புத்தகம் 6:24. உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவ, உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே உருவாக்கின தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆதாமை ஆசீர்வதித்தவர், ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோப்பின் வீட்டாரை ஆசீர்வதித்தவர். சங்கீத புத்தகம் 128:5 வாசிக்கிறோம், சியோனிலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாராம். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நம்மை நடத்தவும் செய்கிறார். அல்லேலூயா. நம்மை காக்க கடவர், காத்து பாதுகாத்து கண்ணை இமை காப்பது போல காக்கிற ஒரு பரிசுத்த தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இணைச்சட்டத்தின் புத்தகம் உபாகத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியா, அநேக ஜனங்களுக்கு அதிபதியாகும்படியாக கர்த்தர் வைப்பார். எப்பொழுது? தேவனை ஆராதித்து, உங்களுக்காய் எனக்காய் ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட, விளையான சேற்றிலிருந்து மீட்ட தெய்வத்தை ஆராதிக்கும்படியா. நீ என் சொந்த ஜனம் என்று சொன்னாரே, நீ எனக்குரியவன் என்று சொன்னாரே, நீ என் பார்வையில் வெளியேறப்பட்டவன் என்று சொன்னாரே, அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தின தேவனை ஆராதித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதன் ஆசீர்வதிப்பது போல அல்ல, மனிதன் கொடுப்பது போல அல்ல. அவரோ வானத்து பழக்கணிகளை திறந்து ஆசீர்வதிப்பார். வானத்து பழக்கணிகளிலிருந்து திறக்கும் பொழுது ஆசீர்வாதம் வரும். அப்போஸ்தலர்கள்லாம் கூடி ஜெபம் பண்ணாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம், திருத்தூதர் பணிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். 120 பேர் கூடி ஜெபம் பண்ணாங்க. வானத்திலும் சடுதிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, ஒளி புறப்பட்டது, திடீரென்று வந்தது, அவர்கள் நிரப்பினது, அவர்கள் அபிஷேகத்தை பெற்றார்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பார். என் வேதம் அழகாய் சொல்கிறது, ஈசாக் பஞ்ச காலத்தில் விதைத்தானாம். அது பஞ்ச காலம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்து 100 மடங்கு ஆசீர்வதித்தாராம். 100 மடங்கு, 1 மடங்கு அல்ல, 2 மடங்கு அல்ல, 100 மடங்கு. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அவர்கள் கணவர் தவறிவிட்டார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர்கள் ஜவுளி வியாபாரம் செய்வார்கள். அவர்கள் விதமாக சொன்னார்கள். அவர்களுக்கு 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளையும் நல்ல இடத்துல அருமையாக கட்டி கொடுத்திருக்கிறார்கள், திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த அம்மா அருமையாக சொன்னாங்க, பிரதர், நான் என்ன சின்ன தொழிலை செய்கிறதுக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபம் பண்ணுவேன். நான் கொண்டு வருகிற எல்லா பொருட்களும் விற்று திருந்து விடும், ஒன்று கூட மீதம் இருக்காது. காரணம், இந்த சிறு தொழிலிருந்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணினார். நான் செய்வதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அது மாத்திரமல்ல, தனி மனுஷியாக இருந்து வெளியூருக்கு போவேன், பல இடங்களுக்கு போய் ஜவுளி வியாபாரம் எடுத்துகிட்டு வருவேன். ஆனால் என்னை ஆண்டவர் காத்து கொண்டு வருவார். அந்த பாதுகாப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஆண்டவர் எனக்கு கொடுக்குற பாதுகாப்பு, அது என் புத்திக்கே எட்டாதுங்க. அவ்வளோ அருமையாக என்னை இதுவரை நடத்தியிருக்கிறான்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஒரு கணவனை இழந்த ஒரு தாயார் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கார் பிரதர், நிறைவாக ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு இல்லடம் கொடுத்திருக்கிறார். 2 பிள்ளைகளையும் நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுக்கும்படியான ஒரு கிருபை தந்திருக்கிறார். எல்லாம் கர்த்தராலாயிற்று என்று சொன்னார்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னார். சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவார், ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்வார். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம்பா. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோமப்பா. தகப்பனே, என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் தரித்திரங்கள் மாறும்படியாய், குடும்பத்தில் வறுமைகள் மாறும்படியாய், வனாந்தரங்கள் மாறும்படியாய் உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன்.
இந்த நாட்களில் ஒரு செழிப்பு உண்டாவதாக. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னவ பிள்ளைகள் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வாதத்தால் நிரப்பும். ஆசீர்வதியும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.